டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் யூடியூபராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்தான் ஜோதி மல்ஹோத்ரா. இவர் ஜோதிராணி என்றும் அழைக்கப்படுகிறார். 33 வயதான அவர் தனது யூடியூபில் தன்னை நாடோடி சிம்மப்பெண் என்றும் நவீன பாரம்பரிய கண்ணோட்டத்தை கொண்டவர் என்றும் குறிப்பிட்டுக் கொண்டார். பயண யூடியூபர் என்ற பெயரில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று திரும்பிய அவர் பாகிஸ்தானுக்கு செல்லவும் தவறவில்லை. 2 முறை அவர் பாகிஸ்தான் சென்றது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரது பின்னணி குறித்து இந்திய புலனாய்வு அமைப்பினர் ரகசியமாக விசாரணை நடத்தினர். அப்போது ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் உளவாளியாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதற்கு தமது யூடியூபை கவசமாக பயன்படுத்திக் கொண்டதும் உறுதியானது. பாகிஸ்தானில் அந்நாட்டு உளவு அமைப்பான ISI அதிகாரிகளை சந்தித்து இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதையடுத்து அதிரடியாக நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் வைத்து ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது மல்ஹோத்ரா போலீசாரிடம் 2023ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு விசா பெறுவதற்காக சென்றதாகவும் அப்போது ரஹீம் என்பவரை சந்தித்து அவரோடு பேசத் தொடங்கியதாகவும் கூறியுள்ளார். அதன் பிறகு 2 முறை பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் ரஹீமோடு அறிமுகமான அலி அக்வானை சந்தித்ததாகவும் பாகிஸ்தானில் தங்கவும் பயணிக்கவும் அவர் ஏற்பாடு செய்ததாகவும் கூறினார். பாகிஸ்தானில் அலி அக்வான் அந்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளோடு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அதில் நான் ஷாகிர் மற்றும் ராணா ஷாபாஸை சந்தித்தேன். சந்தேகத்தை தவிர்க்க ஷாகிரின் மொபைல் எண்ணை எடுத்து ஜட் ரந்தாவா என்ற பெயரில் தன்னுடைய தொலைபேசியில் சேமித்து வைத்துக் கொண்டேன். பின்னர் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்து வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் மற்றும் டெலிகிராம் போன்ற தளங்கள் மூலமாக அவர்கள் அனைவரோடும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தேன். மேலும் தேசவிரோத தகவல்களை பகிரத் தொடங்கினேன். ரஹீமையும் பலமுறை சந்தித்தேன் என்று காவல்துறையிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிசாரில் வசிக்கும் மல்ஹோத்ரா இந்திய உளவுத்துறை தகவல்களை பாகிஸ்தான் குடிமகனோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமும் இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் மல்ஹோத்ரா வெளியிட்ட யூடியூப் குறும்படத்தில் தனது பாகிஸ்தான் பயணத்தை விவரித்துள்ளார். இந்து புனித யாத்திரை தலங்களை ஆராயச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட பிற வீடியோக்களில் அவர் லாகூரின் தெருக்களை ஆராய்வது, ரம்ஜான் உணவு சுற்றுப்பயணம் செய்வது மற்றும் கோயில்களுக்கு செல்வது ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் உளவாளிகள் மீதான நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. கடந்த 1 வாரத்தில் மட்டும் ஜோதி மல்ஹோத்ரா, கல்லூரி மாணவர் தேவேந்தி சிங் தில்லான், காவலர் நவ்மன் இலாகி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.